Dear students, இன்னைக்கு 10th Maths trigonometryல 6th unit உடைய continuity sum பார்க்க போறோம். 6.10 வரையும் லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இப்போ 6.11. If cosecant theta plus cot theta is equal to b, then prove that cos theta is equal to b squared minus 1 divided by p squared plus 1. எப்பவுமே proof sumல நம்ம சொல்லிருப்போம். LHS எடுத்துக்கிட்டு RHS proof பண்ணிட்டு நம்ம sum is proved னு கொடுத்துறலாம். ஓகே? given cosecant theta plus cot theta is equal to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன். சரி, அது அப்படியே இருக்கட்டுமா? அடுத்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா cosecant square theta minus cot square theta is equal to 1. ஒரு டேப்லர் காலம் உனக்கு புக்கிலேருந்து எடுத்து கட் பண்ணி காமிச்சிருந்தால அதில் ஃபார்முலா இருக்குது பாருங்கள். sin square theta plus cot square theta 1. அதே போல் cosecant square theta minus cot square theta is equal to 1. அந்த ஐடென்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரைட்டு. இப்போ இந்த ஐடென்டிட்டி என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க பார்ப்போம். cosecant square theta minus cot square theta is equal to 1. சரியா? இங்கே a squared minus b squared ஃபார்முலாவில் இருக்குது. a squared minus b squaredனா எப்படி எழுதுவீங்க? a plus b into a minus b. லைக் cosecant square theta minus cot square theta எப்படி எழுதுக்கலாம்? cosecant theta plus cot theta, cosecant theta minus cot theta is equal to 1. ஓகேவா? சரி, இப்போ இந்த cosecant theta minus cot theta அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த cosecant theta plus cot theta ஈக்குவல் டு இங்கிட்டு போகுது. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேவா? அப்போ 1 டிவைடட் பை cosecant theta plus cot theta. இந்த cosecant theta minus cot theta இருக்கட்டும். இந்த 1 டிவைடட் பை என்ன இருக்கீங்க? cosecant theta plus cot theta. ஈக்குவேஷன் 1 பாருங்கள். cosecant theta plus cot theta என்ன சொல்லுது? b. ஸோ அந்த bன்னு அப்ளை பண்ணிட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டோம். ஓகே, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன் சார். ஓகேவா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி இங்கே ஜென்ரலாக பாருங்கள். இங்கே cosecant theta plus cot theta is equal to b. இங்கே cosecant theta minus cot theta is equal to 1 by b. இப்போ ஆட் பண்ணும்போது இந்த cosecant thetaவும் ஆட் பண்ணால் 2 cosecant theta ஆட் ஆயிரும். இது மைனஸ் cot theta, இது ப்ளஸ் cot theta கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ b ப்ளஸ் ஓகேவா 1 by b. தென் இதனுடைய கண்டினியூட்டி 2 cosecant theta is equal to b squared plus 1 divided by b. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சிடும். ஓகேவா? இப்போ அதே ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் அண்ட் செகண்டை சப்ராக்ட் பண்ணுறோம். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இங்கே மைனஸ் அப்ளை பண்ணுவோம். இது ப்ளஸ் ஆமாம். அப்போ மைனஸ் cosecant theta ப்ளஸ் cosecant theta கேன்சல் ஆயிரும். ஓகேவா? cot theta ஓகேவா ப்ளஸில் வந்துடும். ஓகேவா? அப்போ 2 cot theta is equal to b 1 minus b ன்னு மாறும். ஓகேவா? அப்போ 2 cot theta இந்த அப்படியே இங்கே இருக்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் b ஸ்கொயர்டு மைனஸ் 1. இது ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 4ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 4 என்ன சொல்கிறாங்க? 2 cot theta டிவைடட் பை ஓகேவா 2 cot theta. ஈக்குவேஷன் 3ல் இருக்கிறது 2 cosecant theta. அதே மாதிரி இங்கே இருக்கிறது b ஸ்கொயர்டு மைனஸ் 1 டிவைட் பை b இன்டு ஓகேவா டிவைடட் பை தான். அதனால் ரெசிப்ரோக்கலால் b டிவைடட் பை b ப்ளஸ் 1. இந்த b கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எங்கே என்ன இருக்குது? 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே cot thetaவை cos theta by sin thetaன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த cosecant thetaவை 1 by sin thetaன்னு எழுதலாம். அது ரெசிப்ரோக்கலாக மாற்றினா sin theta by 1ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, இந்த sin thetaவும் sin theta கேன்சல் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் cos theta is equal to b ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? கொஞ்சம் கவனி திருப்பி சொல்லிடுறேன். ஈக்குவேஷன் 4 and 3 நீ ஃபைண்ட் அவுட் பண்ணது பிறகு ஈக்குவேஷன் 4 டிவைடட் பை 3. ஓகேவா? ஈக்குவேஷன் 4 என்ன சொல்லலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 cot theta இருக்குது. அதை எழுதிட்டேன். இங்கே ஈக்குவேஷன் 3ல் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 2 cosecant theta. சரி, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? b ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை b ஹோல் டிவைட் பை தான் வரணும். சார், நான் ரெசிப்ரோக்கலால் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை அனதர் ஒன் ஃப்ராக்ஷன் நம்பரால் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதனுடைய ரெசிப்ரோக்கலால் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்? இதை b டிவைடட் பை b ப்ளஸ் 1ன்னு கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிறது cot theta. இந்த cot thetaவை எப்படி எழுதுறோம் அப்படின்னா cos theta by sin thetaன்னு எழுதலாம். இங்கே இருக்க cosecant thetaவை எப்படி எழுதலாம்? 1 by sin thetaன்னு எழுதலாம். ஆனால் டிவைடரில் இருக்க அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுது. அப்போ sin theta by 1. சரியா? இந்த sin thetaவுக்கும் sin thetaவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? cos theta. therefore cos theta is equal to b squared minus 1 divided by b squared plus 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, தென் அடுத்த சம் 6.12. prove that tan squared a minus tan squared b is equal to sin squared a minus sin squared b divided by cos squared a into cos squared b ன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. LHS என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம்? sin squared a divided by cos squared a minus sin squared b divided by cos squared b ன்னு கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படின்னா கவனி, இங்கே tan squared a எப்படி எழுதலாம்? tan thetaனா sin theta by cos theta. அப்போ tan squared a என்ன? sin squared a divided by cos squared a. சிமிலர்லி tan squared b எப்படி எழுதலாம்? tan thetaனா sin theta by cos theta. அப்போ tan squared b னா sin squared b
டிவைட் பை காஸ் ஸ்கொயர் பி. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். சைன் ஸ்கொயர்டு ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் பி. அகைன் இங்கே சைன் ஸ்கொயர் பி இன்டு காஸ் ஸ்கொயர் ஏ. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இது டைரக்ட் மல்டிப்ளை. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைன் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. காஸ் ஸ்கொயர் பியை மாற்ற பார்ப்போம். எப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. சார் நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் பி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படியே வச்சுட்டேன். இந்த காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும் கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஹோல் டிவைடட் பை அப்படியே இருக்குது காஸ் ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட் இப்போ இதுலேருந்து ரிமைனிங் பார்ட் என்ன, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்டு சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ அகைன் சைன் ஸ்கொயர் இன்டு ஏ இன்டு பி சைன் ஸ்கொயர் பி. அதான் கண்டினியூட்டி கொடுத்துருப்பேன் பாருங்கள். 1 இன்டு சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் இன்டு சைன் ஸ்கொயர் பி மைனஸ் 1 இன்டு சைன் ஸ்கொயர் பி இன்டு சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ஹோல் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்டு சைன் ஸ்கொயர் பிக்கும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்டு சைன் ஸ்கொயர் பிக்கும் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? இது கேன்சல் ஆயிடுச்சு. ரைட்டு. இப்போ ரிமைனிங் இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்குது. அதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் பி. இட் இஸ் கால்டு RHS. அப்போ LHS ஈக்குவல் RHS கேன் சம் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, அடுத்த சம் 6.13. ப்ரூவ் தட் காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ equal to divided by cos a plus sin a equal to 2 sin a into cos a ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா பார்த்துருவோம். a கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஷன் எப்படி கொடுப்போங்க? a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. சப்போஸ் ஏ ப்ளஸ் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்பாக இருந்தால் என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இங்கே மட்டும் தான் வேரி ஆகும். ஓகேவா? ரைட்டு. இதை பேஸ் பண்ண சம்ம தான் இங்கே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எல்கேச்சஸில்? காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. ஓகேவா? மைனஸ் ஆஃப் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இப்படி எடுத்துக்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஃபார்முலானா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அதே மாதிரி எழுதுங்க. இப்போ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ மைனஸ் பிக்கு பதில் என்ன எழுதியிருக்கீங்க? காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் ஏ plus AB cos A into sin A whole divided by cos A into cos A minus sin A minus of இந்த மைனஸ் இடம் பத்தலன்னு இங்கே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் இங்கே cos cube A plus sin cube A cube plus B cube. இதுக்கு என்ன ஃபார்முலா? A plus B cos A plus sin A. அடுத்து என்ன? A squared cos squared A B squared sin squared A minus AB cos A into sin A. அடுத்து டினாமினேட்டர் அப்படியே எழுதிடுறோம் cos A plus sin A. ஓகேவா? இங்கே கவனிங்க. இந்த காஸ் ஏ மைனஸ் சைன் ஏக்கு இந்த காஸ் ஏ மைனஸ் ஏக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே ரிமைனிங்கில் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ அது வந்து 1. ஓகேவா? இந்த காஸ் ஏ இது அப்படி இல்லை. இந்த மைனஸ் ஆஃப் எகைன் இந்த காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏக்கும் இந்த காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏக்கும் கேன்சல். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. இந்த மைனஸ் அடுத்து உள்ள இருக்க மல்டிப்ளை பண்ண போகுது. 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் 1 இன்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ஓகே, இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் கேன்சல் பண்ணிடுங்க. ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ தற்போது 2 காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இதான் நீங்கள் ஆர்கெச்சஸாக இருக்கிறது. ஓகேவா? இருக்கா? ஸோ எல்கெச்சஸ் ஈக்குவல் டு ஆர்கெச்சஸ் கின் சம் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, அடுத்த சம் 6.14. Prove that sin A divided by secant A plus tan A minus 1 cos A divided by cosecant A plus cot A minus 1 is equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? as usual எல்கேச்சஸ் எடுத்துக்கிறேன் நம்ம. ஓகேவா? எல்கேச்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க? sin A divided by secant A plus tan A minus 1 plus cos A cosecant A ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1. ஓகே, இங்கே கிராஸ் மல்டிபிள் தான். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் ஏ இன்டு கொசிகன் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1. அடுத்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். காஸ் ஏ இன்டு சீக்கன் ஏ ப்ளஸ் டென் ஏ மைனஸ் 1. இது ரெண்டு அப்புறம் டைரக்ட் மல்டிப்ளை. ஓகேவா? டேரெக்டாக சீக்கன் ஏ ப்ளஸ் டென் ஏ மைனஸ் 1 கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1. ஓகேவா? சரி, ஏற்கனவே இந்த ஒவ்வொரு டேமையும் இந்த சைன் ஏ உங்கள் உள்ளே உள்ள ஒவ்வொரு டேமையும் மல்டிப்ளை பண்ண போகுது. அப்போ சைன் ஏ இன்டு கொசிக்கன் ஏ எகைன் சைன் ஏ ப்ளஸ் காட் ஏ சைன் ஏ ப்ளஸ் காட் ஏ அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஏ சைன் ஏ. சிமிலர்லி இதுவும் அப்படி தான். காஸ் ஏ சீக்கன் ஏயோட மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஏ சீக்கன் ஏ எகைன் காஸ் ஏ டென் ஏயோட மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஏ
ப்ளஸ் டென் ஏ, அடுத்து மைனஸ் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் ஏ, அடுத்து இது ரெண்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சீக்கன் ஏ ப்ளஸ் டென் ஏ மைனஸ் ஒன், கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் ஒன், இது அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? இதனுடைய கண்டினியூட்டி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிறேங்க. இங்கேருந்தே சொல்லிடுறேன். சைன் ஏ, ஓகேவா, இந்த கொசிக்கன் ஏ எதனுடைய ரெசிப்ரோக்கல் தீட்டா சார்? சைன் ஏயோட ரெசிப்ரோக்கல். அப்போ கொசிக்கன் ஏவை 1/sin ஏன்னு எழுதலாம். சரியா? அடுத்து சைன் ஏ காட் ஏ, ஓகேவா. தென் இந்த காஸ் ஏ சீக்கன் ஏ இருக்குல்ல, சீக்கன் ஏ எப்படி எழுதலாம்? ஓகேவா, 1/cos ஏன்னு எழுதலாம். சீக்கன் ஏங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல் தீட்டா? காசோட ரெசிப்ரோக்கல் தீட்டா, அதை 1/ன்னு எழுத போகிறேன். இந்த காஸ் கொசிக்கனை 1/sin ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன். ஓகேவா? இங்கே காட்ட காஸ்/sin எழுதலாம், இங்கே டேனை sin/cotன்னு எழுதலாம். இதெல்லாம் தான் அடுத்த ஸ்டெப்பில் செஞ்சுருக்க போகிறோம் பாருங்கள். ஓகேவா? வெரி குட். சைன் ஏ இன்டு 1/sin ஏ, ஓகேவா. கொசிக்கனை 1/sin மாற்றிட்டேன். சைன் ஏ காட் ஏயை காஸ்/sin ஏன்னு எழுதியிருக்கேன், மைனஸ் சைன் ஏ. காஸ் ஏ சீக்கனை 1/cosன்னு எழுதியிருக்கேன். அடுத்து காஸ் ஏ டேனை sin a/cos ஏன்னு எழுதியிருக்கேன், மைனஸ் காஸ் ஏ. இந்த சைனுக்கு இந்த சைனுக்கும் கேன்சல் பண்ணுறேன், இந்த சைன் ஏக்கு இந்த சைன் ஏக்கும் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த காஸ் ஏக்கு இந்த காஸ் ஏக்கும் கேன்சல் பண்ணுறேன். அடுத்து இந்த காஸ் ஏக்கு இந்த காஸ் ஏக்கும் கேன்சல் பண்ணுறேன். கொஞ்சம் கவனிங்க, இங்கே இருக்கிற 1 ரிமைனிங்கில் இருக்குது. அதே மாதிரி தான் இதையும். ஓகே, 1/cos ஏ sin/cos ஏ மைனஸ் 1, 1/sin ஏ cos a/sin ஏ மைனஸ் 1 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இங்கே இருக்கிற இந்த 1 இங்கே இருக்கிறது, ஓகேவா, இது எல்லாமே இந்த காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் 1, அடுத்து இந்த ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இது எல்லாமே இங்கே மேலே இருக்குது. இதெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? என்னெல்லாம் அடிப்படாமல் இருக்குது? இந்த 1, ஓகேவா, இந்த காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ, அடுத்து இந்த 1, ஓகேவா, இந்த சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஓகே, இதை எப்படி எழுதிட்டோன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துறேன், காஸ் ஏ எல்சிஎம். அப்போ 1, ஓகேவா, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இந்த காஸ் ஏ எல்சிஎம். இதை எடுத்தோம்னா சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ, இங்கே சைன் ஏலாம் எல்சிஎம் எடுக்கிறேன், இங்கே காஸ் ஏலாம் எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? போல் டிவைட் பை காஸ் ஏ. ரைட், இங்கே ப்ளஸ் காஸ் ஏக்கும் இந்த மைனஸ் காஸ் ஏக்கும் கேன்சல், மைனஸ் சைன் ஏக்கும் இந்த ப்ளஸ் சைன் ஏக்கும் கேன்சல். அப்போ 1 + 1 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க. அவங்க என்னாச்சு? 2ன்னு எடுத்துருந்தேன். ஓகேவா? இங்கே என்ன பொறுத்தவரை ரெண்டுமே காஸ் ஏ, இது ரெண்டையும் டேரக்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? 1 + sin ஏ மைனஸ் காஸ் ஏ, 1 + cos ஏ மைனஸ் சைன் ஏ அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இங்கே 1 + sin ஏ மைனஸ் காஸ் ஏன்னு இருக்குது, இங்கே 1 + cos ஏ மைனஸ் சைன் ஏன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே காசுக்கு மைனஸ் இருக்குது, இங்கே சைனுக்கு மைனஸ் இருக்குது. அதனால் ஒரு சின்ன கன்வர்ஷன் நடக்க போகுது, பார்ப்போம். ஓகேவா? 2 sin ஏ காஸ் ஏ, அது ரெசிப்ரோக்கல். ஓகேவா? இங்கே 1 + sin ஏ மைனஸ் காஸ் ஏ, இங்கே 1 + cos ஏ மைனஸ் சைன் ஏ. ஓகேவா? இதில் என்ன கன்வர்ஷன்னா 1 + இதை மட்டும் தனி டேமாக பிரிக்கிறேன், sin ஏ மைனஸ் காஸ் ஏ. இந்த சைடு sin ஏ மைனஸ் காஸ் ஏ வரணுங்கிறதுக்காண்டே மைனஸை வெளியில் எடுக்கிறேன். இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டா ப்ளஸ்லேருந்து மைனஸ் எடுத்துட்டா மைனஸ் ஆயிரும், மைனஸ்லேருந்து மைனஸ் எடுத்துட்டா ப்ளஸ்ஸாக மாறும். இதுவும் என்ன இருக்குது? காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. ஓகேவா? மைனஸை காமனாக வெளில எடுத்ததுனால sin ஏ மைனஸ் காஸ் ஏயாக மாறிடுச்சு. இதே மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ 2 sin ஏ. இப்போ இதை பாருங்கள், 1 + sin ஏ மைனஸ் காஸ் ஏ, 1 - sin ஏ காஸ் ஏ. ஓகேவா? இது வந்து a + b இன்டு a - b. நமக்கு தெரிஞ்சது என்ன ஃபார்முலா? a² - b². அப்போ 2 sin ஏ மேலே உள்ளது அப்படியே இருக்கணும், 2 sin ஏ இன்டு காஸ் ஏ, 1 - 1² 1 தானே. ஓகேவா? மைனஸ் b², sin ஏ மைனஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? இது அப்படியே இருக்கணும், 2 sin ஏ காஸ் ஏ டிவைடட் பை, ஓகே, 1 மைனஸ் இது a - b ஹோல் ஸ்கொயர் மெத்தட். அப்போ a² + b² - 2ab அப்படிங்கிற மெத்தடில் எழுதுறேன். ஓகேவா? சரி, அப்போ மேலே உள்ளது அப்படியே இருக்கும், 2 sin ஏ காஸ் ஏ, 1 sin² ஏ மைனஸ் காஸ்² ஏ, ஆல்ரெடி we know that 1, அதை எழுதிட்டேன், ப்ளஸ் 2 sin ஏ இன்டு காஸ் ஏ. இப்போ இவங்களுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறது 2 sin ஏ காஸ் ஏ, கீழே இருக்கிறது 2 sin ஏ காஸ் ஏ. ஓகேவா? இப்போ எகைன் இந்த ரெண்டு டைமையும் அடிச்சிடலாமா? 2 sin ஏ காஸ் ஏ, 2 sin ஏ காஸ் ஏ = 1. இட் இஸ் கால்டு RHS. LHS = RHS in sum is proved. Okay, the next sum 6.15. So that 1 + tan² a divided by 1 + cot² a = 1 + 1 - tan a divided by 1 - cot a ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கவனிமா, 1 + tan² a divided by 1 + cot² is ஓகேவா, இது ஈக்குவல் டு 1 - tan a divided by 1 - cot a ஹோல் ஸ்கொயர். சரி, நம்ம இதை தான் எடுத்துக்கிற போகிறேன்னா. ஓகே, LHS எடுத்துக்கிறோம். 1 + tan² a
டிவைடட் பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ சீக்வல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் அப்படியே வச்சிடுறேன். இந்த காட்டை மட்டும் எப்படி எழுதுனேன் 1/10 கன்வெர்ட் பண்ணுறேன். காட் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தீட்டா டேன் தீட்டா, அப்போ காட் ஸ்கொயருங்கிறதுனால 1/10². ஓகேவா? இந்த ஒரு சம்மில் மட்டும் தான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு சம் ஆன்சர் கொடுப்பேன். ஆர்ஹெச்எஸை தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு சம் ஆன்சர் கொடுத்து ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுவோம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணால் இது நிறைய நிறைய ஸ்டெப் இருக்குது. அதனால் இதை மட்டும் எப்படி மாற்றிருப்போம்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சர், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சர், அது ரெண்டு ஈக்குவல், தெர்போர் சம் இஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுவோம். இந்த ஒரு சம் மட்டும்தான். ஓகேவா? பார்த்துக்குறீங்க. சரி, இப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் எப்படி பண்ணியிருக்கோம்? ஓகேவா? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏன் 1/10 ஸ்கொயர் ஏன்னு பிரிக்கணும். காட்டோடைய ரெசிப்ரோக்கல் தீட்டா இது அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் இது அப்படியே இங்கே மல்டிப்ளை ஆகுமா? அப்போ என்ன நடக்கும்? டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை டேன் ஸ்கொயர் ஏ. ரைட்டாக? இந்த 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டேன் ஸ்கொயர் ஏ அப்படி இது ஓகேவா? இது ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1. அப்போ இதுக்கு கேன்சல். சார் கவனிங்க, இந்த 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஒரு டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை டேன் ஸ்கொயரால் ஒரு ப்ராக்ஷன் நம்பரால் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன? டேன் ஸ்கொயர் ஏ டிவைட் பை டேன் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதால் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகி டேன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு மட்டும் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா டேன் ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்ஹெச்எஸை தனியாக எடுக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காட் ஏ. சரி, 1 மைனஸ் டேன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காட் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, சரி. தென் 1 மைனஸ் டேன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காட் ஏ எப்படி எழுதிக்கலாம்? 1/10 ஏன்னு எழுதுறேன். இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உள்ள ஹோல் ஸ்கொயர். ஓகே, ரைட். இப்போ அடுத்து 1 மைனஸ் டேன் ஏ சிமிலர்லி இதோட மல்டிப்ளை பண்ணால் 10a மைனஸ் 1/10a = 1. ஓகே, இந்த 1 மைனஸ் டேன் ஏ பட் இங்கே இருக்குது 10a மைனஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸாக காமனாக எடுக்கிறேன். ஓகேவா? மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே, 10a மைனஸ் 1 என்னவாயிருன்னா, ஓகேவா, இதுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆல்ரெடி. ஓகேவா? ப்ளஸ்லேருந்து 10a மைனஸ் 1 எடுத்தோன்னா 1 மைனஸ் 10a மாறிடும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ இது சரி, இது மைனஸ் கிடையாது, ப்ளஸ் மட்டும்தான். அப்போ 1 மைனஸ் 10a டிவைடட் பை 10a மைனஸ் 1 டிவைடட் பை 10a. எனக்கு இங்கே 1 மைனஸ் 10a இருக்குது, இங்கே 10a மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸை காமனாக எடுத்தேன்னா ஓகேவா 10a மைனஸ் 1 மாறிடும். இது 10a மைனஸ் 1 மாறும். அப்போ 1 மைனஸ் 10aக்கு இந்த 10a மைனஸ் 1க்கும் கேன்சல் பண்ணலாம். மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்க. ஏன்னா அந்த மைனஸ் இங்கே காமனாக எடுத்திருக்கேன், அந்த சேஞ்ச் மட்டும் இங்கே இருக்கணும், அது மட்டும் எழுதிக்குமா. மைனஸ் 10a ப்ளஸ் 1 தான், இது ரெண்டு கேன்சல் ஆச்சு. இங்கே மைனஸ் 10a மட்டும் இருக்கும். மைனஸ் 10a ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு என்ன கொடுத்துருந்தோம்? நம்ம 10 ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துருந்தோம். ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு 10 ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ எல்ஹெச்எஸ் = ஆர்ஹெச்எஸ் கேன் சம் இஸ் ப்ரூவ்டு. ஆமாம், இதில் ஒரு ஸ்டெப் மட்டும் நீ கண்டினியூ கொஞ்சம் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல விடுபட்டுருக்க அந்த ஸ்டெப்பை மட்டும் என்னென்னா மைனஸை காமனாக எடுத்தீங்கன்னா தான் ஓகேவா 10a மைனஸ் 1 என்னவா மாறி இருக்குன்னா 1 மைனஸ் 10a மாறி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பை நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பேன். ஓகேவா? மைனஸால் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? அந்த மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 1 மைனஸ் 10a கேன்சல் ஆகும். ஓகேவா? இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த இடத்துல நீ கொஞ்சம் விரிவாக எழுதிக்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.